உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல சொல்லலாமா? நல்ல அப்பா யாரு இல்லப்பா, யாரு இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரு இல்லையே. உம்மை போல என்னை காண்பிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. ஏசப்பா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை நடத்துறங்க யாரப்பா? உம்மை போல என்னை கனப்படுத்துகிறவர்கள் யார்? நான் ஓடி ஓடி உம்மை விட்டு விலகி ஓடினான், என் பின்னே ஓடி வந்து கொண்டே இருக்கிறீரே. என் பிள்ளை தெரியாம போகிற இதே பாதையில் என் பிள்ளை ஓடினா என் வாழ்க்கை சீரழிஞ்சிடனு. அப்ப ஓடிக்கொண்டே வருகிறேன். எப்படியாக என் பிள்ளை என்னோட கூட இருக்கு. இவரை போல நல்ல தெய்வம் யார்? உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை அணைத்திட யாரும் இல்லையே. ஏசப்பா யாரும் இல்லையே. யார் இல்லப்பா, எல்லாரும் இருந்தாலும் நான் தனிமையில தான் இருக்கிறேன். நான் சிரிக்கும் போது எல்லாம் கூட சிரிக்கிறார், நான் அழும்போது நான் மட்டும்தானே அழுகிறேன். நீங்க தான் பயம் கூட இருக்கிறீங்க. என் நிந்தையிலும் என் அவமானத்திலும் என் பலவீனத்திலும் சுகவீனத்திலும் வறுமையிலும் கூடவே இருக்கிறவர் ஒருத்தர் தான். உம்மை போல நல்ல தெய்வம் யாரு இல்லையே. உம்மை போல ஒரு பார்த்து சொல்லுங்க சாப்பா, யார் இல்லப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை அணைத்திட, உம்மை போல என்னை சுமந்திட யாரும் இல்லையே. ஏசப்பா யாரும் இல்லையே. எஜமானனே
அப்பா தான் எனக்கு எஜமான். நீங்க தான்ப்பா எனக்கு எஜமான். என்ன ஏக்கமெல்லாம் உம்முடையதாகவே இருக்கட்டும். கொஞ்ச நாள் இந்த உலகத்துல வாழ போகிறோம். உண்மையும் முத்தமுமாய் மக்காக வாழ என்ன ஏக்கமெல்லாம் உம்முடைய ஆசை நிறைவேற்ற அப்பாவின் ஆசையை நிறைவேற்றணும். தகப்பனுடைய ஆசை என்ன, கடைசி என்ன சொல்லிட்டு போனா, நீங்க உலகம் முழுவதும் சென்று எல்லா ஜாதிகளும் சிஷ்யராக்குங்க சொன்னாரு. நம்முடைய பங்கு என்ன இருக்கு? எஜமானே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். அப்பா உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். பலியாகி இறைவி அப்பாவின் அன்பை உற்சாகத்தானே நீர் பலியாகி இறைவித்தீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. Thank you, Jesus. அவருடைய கரங்களை ஏந்தி கொண்டு இந்த தகப்பனுடைய ஆசை நம்முடைய அப்பாவினுடைய விருப்பம் இருக்கு. நம்ம ரட்சிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிற வரையிலும் ஏசப்பாவுக்கு உண்மையாய் வாழ்வது, சாட்சியாக இருப்பதோடு சேர்ந்து ஏதாகிலும் இந்த ஏசப்பாவுக்கு செய்யணும்னு சொல்லி கொடுத்து போயிருக்கிறேன். ஏதாகிலும் ஒன்று செய்வேன்ப்பா. பணம் இருந்தா பணம் கொடுப்பேன். அதை விட மேலானது ஜபம் என்கிற வல்லமையான ஒரு ஆயுதம். ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. என் நேரத்தை கொடுத்து ஜபம் பண்ணி தேசத்தின் ரட்சிப்புக்கு கொஞ்ச நேரம் நான் செய்வேன்பா. எல்லாரும் மிஷனரிகளாய் பாஸ்டர்களாய் மாறி ஊழியம் செய்யணும்னு இல்லை. எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஜபத்திலே உறுதியாக தரித்திருந்தார். தானாய் ஜனங்கள் ஆலயத்தை தேடி ஓடி வருவார்கள். ஒரு பெரிய கடைசி நாட்களில் அசைவு எழுப்பது உண்டாகும். கரங்களை ஏந்தி சொல்லலாம். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம்
என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு. மறந்துட்டீங்களா? நான் மறந்துட்டேன்ப்பா. இந்த காலையிலே தேவ சமூகத்தில் கரங்களை ஏந்தி அவருடைய பிரசனத்தில் நின்று கொண்டிருக்கிறீங்க. அழைப்ப மறந்துட்டீங்களா? ஆதியிலே உப்பு கொடுத்த உணர்வெல்லாம் போயிடுச்சு. இப்படியா இருப்பேன், இதை செய்ய மாட்டேன், இங்க போக மாட்டேன், இதை தொட மாட்டேன், அந்த எல்லாம் போயிடுச்சுங்கிற வாக்குறுதி எல்லாம் நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா எல்லாவற்றுக்கும் திரும்பி இடம் கொடுத்துட்டோமா? நம்ம அறியாத ஒரு வெறுமை உள்ளத்தில் இருக்கு. ஏதோ செய்துட்ட போல, ஏதோ ஒன்று இழந்தது போல உன் மனசுல இருக்கிற சமாதானத்தை இழந்துட்டியா? நிம்மதி இழந்துட்டியா? வெறுமையா இருக்க வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு தோணுதா? அங்க அப்பா இல்ல, அப்பா போயிட்டாரு. அதனாலதான் உள்ளத்துல ஒரு வெறுமை. என்ன செய்தாலும் முழுமையான அந்த சந்தோஷம் ஃபீல் பண்ண முடியல. இந்த காலையில ஒப்பு கொடுத்தல ஏசப்பா, நம்ம எங்கேயோ விட்டுட்டேன்ப்பா. எப்படி முடி பெற்றோர் உண்மை விட்டுட்டு பிரயாணத்துல கடந்து வந்துட்டது போல நாம விட்டுட்டு கடந்து வந்துட்டேன். ஆகையில தாண்டி வெறுமை, ஆகையில தாண்டி நிம்மதி நிலைத்து நிற்க மாட்டேன்னு இருக்கு. திரும்பி வந்துடுறேன்ப்பா வீட்டுக்கு. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு அவருடைய கரங்களை ஏந்தி சொல்ல, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எப்படியோ உண்மை விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. ஆனா என் வாழ்க்கையில் இப்போ நிம்மதி இல்லப்பா. ஏதோ ஒன்று எனக்குள்ளே போயிட்டது போல சமாதானம் இல்லாம இருக்கிறப்பா. நம்மை விட்டுட்டு இருக்கிற வகையில தான் இந்த நிலை. என்னை ஒப்பு கொடுக்கிறேசப்பா. அப்படியே நீங்க பாடல்னாலும் பரவாயில்ல, கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் அப்பா. அந்த கண்ணீரோட அர்த்தம் அப்பாவுக்கு தெரியும். திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து நிலைவரமான ஆவி என்னிலே புதுப்பிக்க மாட்டீங்களா அப்பா? ஏசையா, 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து எப்படி வாழ முடியும்? எங்க ஓட முடியும்? யார் இருக்கிறாங்க எங்களுக்கு அடைக்கலும்? அப்பா, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கூடவே இருக்கிறவன் அப்பா. எனக்கு நான் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் கண்ணும் கருத்துமாய் காக்கிறார் அப்பா. சூழ்ந்து என் வழிகள் எல்லாம் நீரறிவி, என் வழிகள் எல்லாம் நீரறிவி. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை.
முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்மை பிரிந்து எப்படி வாழ முடியும்? முடியாதையா. இசையா, 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 இசையா. உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? இசையா, 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 இசையா. என் வழிகளெல்லாம் நீரறிவீர். என் வழிகளெல்லாம் நீரறிவீர். எல்லாம் கிருபை.